அன்பான பண்பான தனுசு ராசி அன்பர்களே, தனுசு லக்கணக்காரர்களே, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரம் குருவுடைய ஆதிக்கம் பெற்ற குரு ராசி. அந்த குரு இந்த ராசிக்கு இப்பொழுது 6ஆம் இடத்துல இருக்கு. அதே போல 3, 12, 21 தேதிகளெல்லாம் குருவனுடைய ஆதிக்கம் பெற்ற தேதிகளில் பிறந்தவர்கள். ஆனால் உங்களுக்கு 21ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு இந்த ராசி பலன் சிறப்பாக இருக்கும், அதையும் ஒத்து இருக்கும். உங்களுக்கு ராசி தெரியலன்னா தைரியமா நீங்க தனுசு ராசினே வச்சுக்கலாம். 21 2 சந்திரன் 1 சூரியன், முன்னாடி சந்திரன் பின்னாடி சூரியன், அதுதான் 21. அப்ப சந்திரன் சூரியன்னா அம்மாவுக்கு வெகுளியான அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. அப்பா வைக்கக்கூடிய கண்டிஷன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் அம்மா இருப்பாங்கன்னு இதை நீங்க ஒரு சம்பந்தப்படுத்தி பார்க்கலாம். இந்த உதாரணத்தை அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி பார்க்கும் பொழுது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, அவருக்கு அவருடைய பார்வை உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனை பார்க்குது. அங்க 10ல கேது. 10ல கேது இருந்தா உண்மையிலுமே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சிறப்பாக இருப்பார்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள் சிறப்பாக இருப்பார்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கட்ட நட்டம் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை அவர்களுக்கு உண்டு. இது பொது பலன். இந்த மாசத்துல இதுதான் இருக்கு. அதனால வியாபாரத்தை பத்தி கவலைப்படாதீங்க, தொழிலை பத்தி கவலைப்படாதீங்க. வேலை கிடைக்கலன்னு இருக்கிறவங்களுக்கு கூட ஏதோ ஒரு வகையில வருமானம் இருக்கும். இல்ல வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலை தான் முக்கியம். குடும்பம் 2ஆம் பட்சம்தான், எல்லாமே 2ஆம் பட்சம்தான். அப்பா அம்மா குடும்பம் மனைவி குழந்தைகள் எல்லாமே 2ஆம் பட்சம்தான். முதல் பட்சம் உங்களுடைய வேலை கம்பெனி. அப்படியாவது ஒரே இடத்துல நீங்க இருப்பீங்களான்னு பார்த்தா கிடையாது. நீங்க கம்பெனியை பெருசா நினைக்கலாம், ஆனா கம்பெனி உங்களை பெருசா நினைக்காது. நீங்க விரும்பி ஒரு கம்பெனியில விருப்பப்பட்டு இந்த கம்பெனி சிறப்பான கம்பெனி, இதுல நம்ம வேலைக்கு போறோம்னு போனீங்கன்னா நீங்க போய் குறைஞ்சது ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் வந்துடும். முதல்ல வேலையில விருப்பப்பட்டு போய் இந்த கம்பெனியில வேலை செய்றீங்க. எல்லாத்தையும் விட நம்ம நல்ல பேரெல்லாம் உங்களுக்கு 2ஆம் பட்சம். நம்ம சின்சியரா வேலை செய்யலான்னு செய்றீங்க. ஆனா கம்பெனி உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஒரு உத்தியோக உயர்வு ப்ரமோஷன் அதெல்லாம் கொடுக்கணும்னு பார்த்தா இருக்காது. ஏதோ பேருக்கு நீங்க தான் அந்த கம்பெனியை நடத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிடும். அதுக்காகவே நீங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேலை செய்வீங்க. இது உத்தியோகத்தர்களுக்கு. அரசாங்க உத்தியோகமா இருந்தாலும் அதே தான், பிரைவேட் உத்தியோகமா இருந்தாலும் அதே தான். வெளிநாடு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு உங்களுடைய முதலாளியோ மேலதிகாரியோ உங்களை பெரிய விஷயமா பார்க்காட்டாலும் உங்களுக்கு உண்டான விஷயங்களுக்கு தடை நடுவில் யாரும் போதறதுக்கு விடமாட்டாங்க. அதனால பதவி கெட்டி நல்ல பெவிக்கு போட்டு ஒட்டினா போஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்களா பார்த்து அதுல இருந்து வெளியில வந்தா ரைட் வச்சுக்கலாம். அப்படி ஏதாவது வரதுக்கு சூழ்நிலை இருக்கான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா உங்களுக்கு யார் எதிரின்னா இந்த ஒரு 30 வயசுல இருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் பணம் தான் எதிரி. இந்த வயது உள்ளவருக்கு, இந்த வயதுக்கு இடைப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே எது எதிரின்னா பணம் தான் எதிரி. நீங்க சம்பாதிக்கிறதும் அதே தான், செலவு பண்றதும் அதே தான், நல்லது பண்றதும் அதே தான், கெட்டது பண்றது அதே தான். உங்களுக்கு இப்ப நான் சுக்கிரன் நீச்சமான சுக்கிரனை குரு பார்க்கறதுன்னு சொன்னேன். மனைவியினால வரக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு அதிகம். மனைவி ஸ்தானம் வலுவாக இருக்கு. குடும்பத்தானாதிபதி முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்க பேர்ல எந்த சொத்து இருக்காது. உங்களுக்கு கிடைச்ச மனைவி தங்கமான மனைவி. தங்கமான மனைவினா என்ன?
நிறைய தங்கத்தை கொண்டு வந்து தங்கம் மாதிரி நிறைய சொத்து சேர்த்துற மனைவி. அதனால இங்க ஜாலியா இருக்கலாம். உங்க பணம் உங்களுக்கு, உங்க மனைவி சம்பாதிக்கிற பணம் தான் சொத்து, உங்க பணம் கை செலவுக்கு அப்படி வச்சுங்க. அதனால குடும்பத்தில் அசையாத சொத்துக்கள் நிறைய வாங்கக்கூடிய காலம் இது. ஆடை ஆபரணம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிறைய செலவு வைக்கும். ஆக மொத்தம் உங்க கையில் இருக்கக்கூடிய பணம் அன்றாட செலவு வைக்கிறதும் அதிகப்படியான செலவு வைக்கிறதுமாகவே இருக்கும். இப்போ குருவாக இருந்த செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வர்றதுனால இந்த மாசத்துல கொஞ்சம் கோபமான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். ஆத்திரம் அதிகமாக வரக்கூடிய செயல்களை அடுத்தவர்கள் செய்யறதுனால உங்களுக்கு அதை பார்த்து பொறுத்துட்டு இருக்க முடியாது. அமைதியா இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் ஏதாவது ஆன்மீக சுற்றுலா அப்படிங்கிற மாதிரி சில கோயில் குளங்களுக்கு போறது நல்லது. கடவுள் வழிபாடு உங்களுக்கு நல்ல விஷயங்களை, மன நிம்மதியை கொடுக்கும். உத்தியோகத்தில் நிறைய பேர் உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. உங்களால் முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா நீங்கள் பாட்டுக்கு பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் எதிர்ப்பு தேவையில்லை. அதனால் குறைஞ்சது இந்த 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஒரு 60 வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு சில வெளியூர் பிரயாணங்களால நல்ல தகவல், நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அதே போல இந்த 50 வயசுக்காரங்களுக்கு தான் ஒரு செகண்ட் எபிசோடுன்னு சொல்லி 2வது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு இப்ப நல்லதா இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார், அது வக்கரகதியில் இருக்கார். அதனால இதுதான் நமக்கு வேணுங்கிற ஒரு கொள்கை, அந்த கொள்கை பிடிப்போட இருந்தால் நல்லா இருக்கும். குறிப்பாக இந்த ராசியில உங்க மகனோ மகளோ அவர்களுடைய விஷயத்துல கொஞ்சம் ஒரு சில மாறுபாடுகள், வேறுபாடுகள், வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். குடும்பத்துக்குள்ள இருக்கிறது. நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்துல வரக்கூடிய சிக்கல்கள் தானாக தீரும். எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது அடுத்தவங்களுடைய சாய்ஸுக்கு நீங்க விட்டுருங்க. உங்களுக்காக நீங்க எதுவும் செய்ய போறதில்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்துல சொல்லுவாங்க, ரோட்டி கப்படா ஒரு மக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், அந்த 3 உங்களுக்கு அடிப்படையில் சாதாரணமாகவே உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த ராசியில ரொம்ப சம்பளம் கம்மியா வாங்குறவங்க கூட ஒரு சாதாரண ஒரு லைஃப்ல தான் இருப்பாங்க. அதே போல பெரும் கோடீஸ்வரனா இருக்கிறவங்க கூட சாதாரண லைஃப்ல தான் இருப்பாங்க. இந்த மாசத்துல இதை கடைபிடிக்கிறீங்க நீங்க, அப்படிதான் நடக்கும். இதுவரை தெரியாத புரியாத இருந்த புதிர்கள் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால நீங்க 4 பேருக்கு நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கும். இந்த சனி வக்கரகதியில இந்த விஷயத்தை உங்களுக்கு உணர்த்தி அதற்குண்டான முயற்சிகளை, வேலைகளை செய்யுமாறு. ஏதாவது புதியதாக வீடு, நிலம், இல்லை விவசாய நிலம் ஏதாவது வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பண்ணிக்கலாம். அதே போல மனைவிக்கும் உங்களுக்கும் கணவன் மனைவி உறவுல ரொம்ப ஒரு அந்யோன்யத்தை இந்த மாசத்துல கொடுக்கும். இதுவரை இருந்து வந்த, நான் சொல்றது 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அந்யோன்யத்தை கொடுத்துரும். அதனால நீங்க மனைவி சொல்லி மந்திரம்னு இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் சந்திப்போம். நல்லதே. தனுசு ராசி காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். தனுசு ராசி, உங்க ராசிநாதன், உங்க ராசி அதிபதி குரு. தனுசு ராசி நேயர்கள் பாருங்க, இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க.
மனிதநேயம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஏமாளியாக இருப்பாங்க, அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஏன்னா குருவுடைய ராசி, குருவனுடைய ராசிங்கிறனால தனுசு ராசி நேர்கள் நல்லவங்களா இருப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போவாங்க. மனிதநேயம் இவங்ககிட்ட ஜாஸ்தி அதிகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஒரு சில விஷயங்களெல்லாம் ஏமாந்து போவாங்க. தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய ராசி தனுசு ராசி. ஆனால் ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்கன்னா அந்த இலக்கை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. விடாமுயற்சியுடையவர்கள் தான் தனுசு ராசினியர்கள். ஆன்மீக எண்ணம், ஆன்மீக சிந்தனை, இறை வழிபாடு இதெல்லாம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி யாரு? குரு. பூமியோட பெரிய கிரகம் குரு. தெய்வத்துக்கு உண்டான பிளானட்டே குரு தான். அந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இப்போ அந்த இயற்கையாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குணம், மனசாட்சிப்படி நடப்பீங்க, நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை இதெல்லாமே உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். இப்போ உங்கள் ராசிநாதன் குரு எங்கே இருக்காரு? உங்கள் ராசிநாதன் குரு வந்து பாருங்கள் 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து உங்களுக்கு ரிஷப ராசியில் இருக்கார். ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா கெட்டது கிடையாதுங்க. அந்த 6ஆம் இடத்து மூலமாக சில நல்ல விஷயங்கள் கொடுப்பார். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல 5ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்கார். 5ஆம் அதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல குருவும் செவ்வாயும் ரிஷபராசியில் இருக்காங்க. இந்த காலகட்டங்களில் என்ன நடக்கும்? வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது வேலை, அடிமை வேலை. 10ஆம் இடங்கிறது தொழில். இப்போ இந்த 6ஆம் இடத்துல குரு இருந்து உங்களுக்கு நல்ல வேலையை வாங்கி கொடுப்பாருன்னு காமிக்குது. சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்கவங்க, வேலை இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கவங்க, அசிங்கமானப்பட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்து மூலமாக நல்ல விஷயங்கள் பண்ணுவார். சரிங்களா? உங்கள் 6ஆம் இடத்துல செவ்வாயும் குரு இருக்காரு. உங்கள் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருக்கிறதுனால நல்ல வேலை கிடைச்சிரும். குருமங்கள யோகமாக உங்களுக்கு செயல்படுறதுனால இந்த மாதம் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். சரிங்களா? வேலை வாய்ப்பு தேடி வரும், பயன்படுத்திக்கோங்க. வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைச்சிடும். நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு முயற்சி பண்ணுறோங்க சார், நாங்கள் கவர்மெண்ட் ஜாபில், நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் சரி, இந்த மாதம் அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை தனியார் கம்பெனியில் இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க சார், கிடைக்க மாட்டேங்குது, இழுத்துட்டே போயிட்டு இருக்கு. எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு. திறமை கம்மியாக இருக்கவங்க, தகுதி கம்மியாக இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு, எங்களுக்கு கிடைக்கல. இந்த மாதிரி ஏக்கத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க, பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை இந்த மாதம் உங்களுக்கு கிடைச்சிரும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது வேலை, அதனால நல்ல வேலை உங்களுக்கு கிடைச்சிரும். உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் 2ஆம் அதிபதி சனி. 2ஆம் அதிபதி சனி எங்கே இருக்காரு? உங்களுக்கு 3ஆம் இடத்துல வக்ரமாயி முயற்சி ஸ்தானத்தில் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்காரு. முயற்சி வேகமாக எடுக்க போறீங்கன்னு அர்த்தம், ஸ்பீடாகும். இத்தனை நாள் சோம்பேறித்தனமாக அமைதியாக இருந்தவங்க 7.5 சனி ஒரு வழி பண்ணியிருக்கோங்கள. 7.5 சனி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு பாதிப்பு இருக்குது. ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள் முயற்சி எடுப்பீங்க, ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க, ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க. தனுசு ராசி நேயர்கள் இந்த மாதம் நல்ல ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. 3ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக செயல்படுறதுனால அவர் வக்ரமாக ஆயிருக்கார். நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வக்ரமாக இருப்பார். அப்போது சனி வேகமாக செயல்படுறதுனால முயற்சி வேகமாக இருக்கும், மனசுல ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு தெம்போட செயல்பட போறீங்க. நல்லா இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா? கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, அதுலேயும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மன உளைச்சலோடு இருப்பாங்க. இந்த காலகட்டங்களில் மன உளைச்சல் விலகும். தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க, மீடியாவில் இருக்கவங்க, சினி ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மன உளைச்சல் விலகி நல்ல ஒரு முன்னேற்ற பாதை நோக்கி போகக்கூடிய மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். 4ஆம் இடத்தில் ராகு இருக்கார். 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலே சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனில் பாதிப்பு வரும், கவனமாக இருக்கணும். சரிங்களா? அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா 4 ராகு வந்தாலே சின்ன சின்ன பாதிப்பு உடல் உபாதைகள் கொடுக்க தான் செய்வார். ஆனால் 4ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு. அதனால் செவ்வாயோடு இருக்கார். செவ்வாயோட 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு வரும். இந்த காலகட்டங்களில் வீடு வாகனம், வண்டி வாகனம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமைஞ்சிருங்க உங்களுக்கு. வீடு வாங்கணும்னு நினச்சிங்களா இந்த காலகட்டங்களில் வாங்கிடுவீங்க. நிலம் வாங்கணும்னு நினைச்சீங்களா கடனுடனே வாங்கியாச்சுன்னு வாங்கிடுவீங்க நீங்கள். ஏன்னா 4ங்கிறது வீடு, சொத்து சேர்க்கை, சொத்து குறிக்கிற இடம் 4ஆம் இடம் தான். சொத்து சம்பந்தமான விஷயங்கள 4ஆம் இடம் தான். ஆனால் 6ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி இருக்காரு. அப்போ கடன் வாங்கி 4 கனெக்ட் ஆகுது. கடன் வாங்கி வீடு வாங்குறீங்க, நிலம் வாங்குறீங்க, வாகனம் வாங்குறீங்க, புது வாகனம் வாங்க போறீங்கன்னு காமிக்குது. சரிங்களா? அதனால இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. அம்மாவோட ஹெல்த்தில் மட்டும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ வரும், பார்த்துக்குங்க. சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாதுங்க.
ஆனால் 7.5 சனி முடிஞ்சு இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கார். 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் அவர் வந்து உபஜயஸ்தானத்தில் குருவோடு இருக்கார். இந்த மாதம் 26ஆம் தேதி அவர் 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 26ஆம் தேதி அவர் செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்ப என்ன நடக்கும்? புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதம் இந்த மாதம். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும், குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்துல இருந்த அந்த வில்லங்கம் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் விலகும். உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பீங்க. இல்லைன்னா பிரச்சனை கம்மியாகும். ஒன்னும் பிரச்சனை சால்வ் ஆயிரும், இல்லைன்னா பிரச்சனை உங்களுக்கு கம்மியாகும் இந்த மாதம். ஏன்னா 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உங்களுக்கு குருவோடு இருக்காரு. ஆனால் நல்ல ஒரு அமைப்புங்க. எதிரி இருக்க மாட்டாங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தான் அது உங்களுக்கு விலக போகுது. இல்லைன்னா யாரும் உங்க மேலே கேஸ் போட்டாங்களோ அவங்களே உங்களுக்கு வாபஸ் வாங்கிட்டு உங்க சுமூகமாக போயிடுவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒன்று நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்துடும். நல்லா இருக்குங்க இந்த மாதம். சரிங்களா? கடன் வாங்குவீங்க. கடன் வாங்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். சுப கடனாக தான் இருக்குங்க. தேவையில்லாத செலவெல்லாம் இருக்காது. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 12ஆம் இடத்தை குரு பார்த்தா சுப கடன் தான். நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போறீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு குரு 6ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுபவிரயங்கள் இருக்கும். ஒரு பொருள் வாங்குறீங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறீங்க, ஏதோ ஒன்று வீட்டில் பொருள் கெட்டு போச்சு, புதுசாக பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டங்கள் அருமையான காலகட்டம். முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? நீங்கள் எந்த எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் நினச்சிருப்பீங்க, நம்ம இந்த பொருள் வாங்கணும், வீட்டில் இந்த பொருள் ரிப்பேர் ஆயிடுச்சு, இந்த பொருள் வாங்கணும்னு இந்த பொருள் வாங்கினா நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நடந்திருக்காது, கையில் பணம் இருந்திருக்காது. ஆனால் இந்த காலகட்டங்களில் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நல்லா இருக்கு இந்த மாதம். சரிங்களா? திருமணத்துக்காக, முக்கியமாக சொல்ல போனால் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணுங்க. 7ஆம் அதிபதி புதன் 9ல் இருக்கார். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதம் முயற்சி பண்ணுங்க. நல்ல வரன் தேடி வந்துடும் உங்களுக்கு. ரொம்ப வருஷமா கல்யாணத்துக்கு ட்ரை பண்றாங்க சார், வரனே அமைய மாட்டேங்குது, எவ்வளவோ பரிகாரம் பண்ணோம், எங்கெங்கயோ இது பண்ணோம், எவ்வளவோ இடத்துல ஜாதகம் பார்த்தோம், எதுவுமே செட் ஆகல, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஏன்னா 7ஆம் அதிபதி நல்லா இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார். அப்போ திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு வெற்றி தான். சரிங்களா? கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் கூட்டுத்தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க கூட இந்த காலகட்டங்களில் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. சூரியன் 8ஆம் இடத்துல இருக்காரு. 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு. 8ல் சூரியன் மறையக்கூடாது. ஆனால் வந்து இந்த மாதம் நடுப்பகுதி 16ஆம் தேதி 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ தந்தை மூலமா சில நல்ல விஷயங்கள் நடக்கும், அப்பா மூலமா சில உதவி கிடைக்கும் உங்களுக்கு, பூர்வீகத்துக்கு கைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். 16ஆம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்க, திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் உங்களை. அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரப்போகுது. ஏன்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, சூரியன் 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறாரு. அப்போ வந்து அதிர்ஷ்டம் கிடைக்க போது. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஒரு சில பேருக்கு ஆரம்ப பகுதியே கிடைக்கும். ஒரு சில பேருக்கு 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றங்கள் நடக்கும், வேலை கிடைக்கும். ஒரு சில பேர் சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க, சொந்த தொழில் டெவலப் பண்றதுக்காக முதலீடு போட போறீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் 16ஆம் தேதிக்கு மேல நடக்கும். சரிங்களா? உங்க ராசிக்கு வந்து பாருங்க 10ல் கேது இருக்கார். 10ல் கேது இருந்து குரு பார்வை இருக்கார், மிகப்பெரிய பக்கபலம் உங்களுக்கு. சுக்கிரனை வந்து பாருங்க, அவர் 6ஆம் அதிபதி, அவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். 24ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வந்துடுறார், குரு பார்வையில் இருக்காரு. கடன் வாங்கி சொந்த தொழில் ஆரம்பிக்க முடியும்னு காமிக்குதுங்க. கடன் வாங்கி சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், சொந்த தொழில் பெருசுபடுத்தலாம், விரிவாக்கம் செய்யலாம். ஒரு இது வச்சிருக்கேங்க சார், ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் பெருசுபடுத்தலான் இருக்கேன், இல்லை இன்னொரு பிரான்ச் நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன், தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதுக்குண்டான நேரம் நல்ல நேரம் உங்களுக்கு. சரிங்களா? பதவி உயர்வுங்க, ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைச்சிரும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நான் முன்னாடியே சொன்னேன், வேலை வாய்ப்பு தேடி வரும். இடம் மாற்றம், வேலையில் இடம் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் வேலை மாற்றலாம், ஜாப் சேஞ்ச் பண்ணலாம். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம். ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கு. 12ஆம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு. வெளிநாட்டு பயணம் சக்சஸ், வெற்றி உங்களுக்கு. வெளிநாடு போகணும்னு கனவா இருக்கவங்க, ஆசைப்பட்டிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. பாஸ்போர்ட் வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு விசா கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு அந்த பிஆர் கிடைக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிடும். எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சரிங்களா? மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த ஆகஸ்ட் மாதம் விரயங்கள் இருக்கும், சுப விரயங்களாக தான் இருக்கும். கடன் வாங்க போகிறீங்க, நல்ல விஷயத்துக்காக வாங்க போகிறீங்க. மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் உங்களுக்கு வராது. திருமண விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். பூர்வீக சொத்து ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நல்லா இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வாகனம் வாங்கணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ஒரு அருமையான காலகட்டம் பயன்படுத்திங்க. கடன் வாங்கி வாங்கலாம். சரிங்களா? சின்னதாக ஒரு சில தனுசு ராசினியர்களுக்கு பாருங்கள், ஒரு சில பேர் கடன் இல்லாமல் இருக்கீங்க, மேக்சிமம் கடனோடு இருக்கீங்க. சரிங்களா? கடன் இல்லாமல் இருக்கவங்க கூட இந்த மாதம் கடன் வாங்குற மாதிரி நிலைமை வரும்.
ஏதோ ஒன்று பேங்க்ல ஒன்றும் இல்லை தெரிஞ்சவங்ககிட்ட கையில் ஒரு வட்டிக்கு வாங்குறீங்களோ இல்லை கைமாத்த வாங்குறீங்களோ ஏதோ ஒன்று உங்களுக்கு மொத்தத்தில் கடன் வாங்கி நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? நல்லா இருக்கும் உங்களுக்கு. திருமண முயற்சி, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி, அதே மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வேலை இடமாற்றம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த மாதத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்துலேருந்து ஒரு 12ஆம் இடத்தை பார்த்து 10ஆம் இடத்தை பார்த்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறனால பணமும் வரும், தொழிலும் முன்னேற்றம் இருக்கும், வேலையும் கிடைக்கும், வருமானமும் உங்களுக்கு பெருகக்கூடிய மாதம் தான் இந்த ஆகஸ்ட் மாதம். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரு பாருங்க. ஏன்னா பொதுவாக தனுசு ராசிக்காரங்க ஏமாலியாக இருப்பீங்க, நல்லவங்களா இருப்பீங்க, அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செஞ்சு நீங்கள் ஏமாலியாக இருப்பீங்க, நிறைய பேர் உங்களை ஏமாத்திருப்பாங்க, இதெல்லாம் நடந்திருக்கும். உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், ராசிநாதன் எங்கே இருக்கார், உங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கு, நீங்க என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, 2 மேட்ச் பண்ணி பார்க்கணும். பார்த்தா தான் சொல்ல முடியும். நடக்கக்கூடிய தசாபுத்தி, நீங்க 3 நட்சத்திரத்தில் இருப்பீங்க. மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்தராட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துல நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, என்ன நட்சத்திர பாதம், என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, நல்லது அனுபவிக்கவோ கெட்டது அனுபவிக்க பிறந்திருக்கீங்களா, நல்ல கர்மாவோ கெட்ட கர்மால இருக்கீங்களா, நடக்கக்கூடிய தசாபுத்தி காமிச்சு கொடுக்கும். நடக்கக்கூடிய தசாபுத்தி பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், இதுதான் நடக்கும், இப்படி நடக்கும், இப்படி நடக்காதுன்னு சொல்லலாம். உங்க பிறப்பு ஜாதகம் பாருங்க, உங்க தனிப்பட்ட ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பாருங்க, ரொம்ப முக்கியம். உங்க ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்க சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பா தெளிவா 100% 100% துல்லியமா பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்குவோம். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா, எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும், நல்ல காலம் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ செட்டில் ஆவீங்க, எப்போ நல்லா இருக்க போறீங்க, எல்லா கேள்விகளுக்கும் உங்களோட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கான வீடியோ. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் விட்டிருக்கிறார், செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருக்கார். அப்போ 5ஆம் அதிபதியும் உங்கள் ராசிநாதனும் ஒரு இடத்துல சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். இது இந்த மாதத்துக்கான பலன்களை பார்க்கறதுக்கு முன்பாக உங்களோட நிகழ்வுகளை பற்றி ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். உண்மையாலும் சொல்ல போனோம் அப்படின்னாக்கா இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் இழக்கக்கூடாத எல்லாமே இழந்துட்டு இந்த நேர காலகட்டத்தில் வெறுமனையில் நிற்கக்கூடிய மனிதர்கள் ஒருத்தராக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருந்துட்டுருங்க. அப்போ ஒரே வார்த்தையில் இழக்கக்கூடாத ஒரு விஷயங்களை இழந்துட்டு நிற்கிறீங்கும் போது எல்லாமே அதில் அடங்கிடும், பார்த்துக்க முடியும். இன்னும் சொல்ல வரேங்க, ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒவ்வொன்று வாழ்ந்ததாகவும் கிடையாது, அது மாதிரி கஷ்டப்படுற மாதிரியான அமைப்புகளும் ஏற்பட்டதும் கிடையாதுன்ற விதிங்க. அப்போ அப்படிப்பட்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு 5 வருட காலகட்டங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சோதனை களங்கள் ஏற்பட்ட காலகட்டங்கள் அப்படின்றீங்க. ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா ஒரு மனிதனுக்கு ஒரு 6 மாதம் இருக்கலாம், அல்லது 1 வருட காலம் இருக்கலாம். அதுக்கு பின்னர் அந்த மனிதன் முன்னேறி போகணும். ஆனால் முன்னேற விடாமல் நுனிப்புள்ள கடிக்கிற மாதிரியே கடந்த 5 வருட காலமாக உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சிகள் இல்லாமல் தடைகள் ஏற்பட்டு தாமதங்கள் ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் எல்லா செல்வங்களும் இழந்து பேர் புகழ் கௌரவத்தை எல்லாமே இழந்து கஷ்டப்பட்டு இப்பதான் ஓரளவுக்கு என்னால் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நோக்கி வந்திருக்கீங்கன்ற விதிங்க. என்ன காரணம் தான் சார் கடந்த கால நிகழ்வுகள் நடந்தது, என்ன காரணம் இப்படி எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குமா, இல்லை எல்லா நபர்களுக்கும் இப்படிதான் நடக்குமானாக்கா எனக்கு என்னோட கணிப்புல தெளிவா சொல்ல விரும்புறேங்க. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 7 சனி காலகட்டங்கள் அப்படின்றது வந்துருச்சுனாக்கா அந்த மனிதன் முன்ஜென்ம கர்மாவின் பலன்களை அனுபவிச்சே தீரணும். முன் ஜென்மத்தில் அவன் செய்த பாவ புண்ணியங்களை அளந்து அதுக்கான தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் 7 சனி காலகட்டங்கள். அந்த 7 சனி காலகட்டம் தான் கடந்த 5 வருட காலங்களா நீங்க சந்தித்தீங்க அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க. அப்ப இந்த 7 சனி காலகட்டத்துல நான் நல்லது தானே செய்தேன், எந்த மனிதனுக்கும் துரோகம் செய்யலையே, அன்பா தானே பேசினேன், அடிக்க வரவங்கிட்டையும் அமைதியாக தானே போனேன், என்ன காரணம், எல்லா மனிதர்களோடையும் எனக்கு பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம் என்ன, சேர்த்து வச்ச செல்வங்கள் இழந்து போயிடுச்சு, பொருளாதாரங்கள் குறைஞ்சு போச்சு, தன்மீது உள்ள மதிப்பு மரியாதைகள் கௌரவம் அந்தஸ்து புகழ் குறைஞ்சு போச்சு, நல்லா தான் என்னோட தொழில் போயிட்டு இருந்தது, அந்த தொழில் நொடிச்சு போயிடுச்சுங்க, வெளிநாடுகள் நல்லபடியாக தான் வேலை செய்துட்டு இருந்தேன், ஆனால் வேலையை விட்டு இங்கே வந்து உட்காந்து அரை பைசா புரோஜனத்துக்கும் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காரண கருத்தா என்ன அப்படின்னாக்கா முன்ஜென்ம கர்மாவின் பலன்களை அனுபவிக்கிறதுக்கு சனி பகவானுக்கு தான் அந்த தண்டனைகள் பதவிகள் கொடுக்கப்பட்டுள்ளது.
அப்ப இந்த சனி பகவானால கடந்த 5 வருட காலகட்டங்களானது உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை நீங்க சந்திச்சிருந்தீங்கன்றது உண்மையான விஷயங்க. அந்த விதிகளானது 2023 டிசம்பரோட முடிஞ்சு போயிடுச்சுங்க. இந்த 2024 என்னைக்கு தொடங்குனதோ அந்த நேர காலகட்டத்திலிருந்தே பட்டமரம் துளிர்ற மாதிரி படிப்படியா வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில வந்துச்சு மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. உங்களுக்கு வேணா உண்மையாலே நம்பிக்கை கூட இல்லாமல் இருக்கலாம். சார் எல்லாமே இழந்துட்டேன் சார், கையில விட எவ்வளவு நாளா சேர்த்து வச்சது எல்லாமே இழந்து போச்சு, பொருள் போச்சு, பதவி போச்சு, அந்தஸ்து போச்சு, கௌரவம் போச்சு, கணவன் மனைவி உறவுகள் போயிடுச்சு, சொந்த பந்தங்கள் எல்லாமே பிரிந்து போயிட்டோம், கையில எவ்வளவோ கோடி ரூபா வச்சிருந்தேன் எல்லாமே இழந்துட்டேன், இன்னைக்கு வெறுமனே நின்றுருக்கு மட்டும் இல்லாம கடனோடு நின்றுட்டு இருக்கேன், இந்த கடன்களை அடைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்கேன், இதுக்கெல்லாம் தீர்வுகள் உண்டான்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு நான் ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன், 30 வருடம் வாழ்ந்ததாகவும் கிடையாது, 30 வருடம் தாழ்ந்து போனதாகவும் கிடையாதுன்றீங்க. 30 வருட காலகட்டத்தில் உங்களோட தண்டனைகள் எல்லாமே அனுபவிச்சு முடிச்சுட்டீங்க. அடுத்த 30 வருட காலகட்டங்கள் நீங்க வளர்ச்சி நோக்கி தருவீங்க. கிரகங்கள் தன்னோட வேலைகளை கரெக்டா செய்யுங்க. உண்மையான சொல்ல வரேன், ஒரு மனிதன் வேணா பிறக்கும் போது நம்ம பிறந்திருக்கோம், நான் உழைச்சேன் சம்பாரிச்சேன் அதனாலதான் வெற்றி பெற்றேன், கிடையவே கிடையாதுங்க. ஒரு மனிதன் உழைக்கிறதும் சம்பாதிக்கிறதுக்கும் கிரகங்கள் தன்னோட வேலைகள் செய்தால் மட்டும்தான் அந்த மனிதன் அதில் வெற்றி பெற முடியும். எல்லா மனிதர்களும் தான் இந்த உலகத்தில் உழைச்சிட்டு இருக்கோம், கண்டிப்பா வெற்றி பெறமா? அவரவர்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுதான் வளர்ச்சி அடைய முடியுது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடர மாதிரி அரசியல்வாதிகளாகவோ அல்லது ஆளுமை திறன் படைத்த ஒரு மனிதராகவோ அல்லது ஒரு தொழில் அதிபராகவோ ஆக முடியுமானால கிடையவே கிடையாதுங்க. அப்ப அவங்களுக்குன்ற ஒரு காரகத்துவம் இருக்கு இல்லையா, அதனால உங்க கிரகங்கள் தான் உங்களை ஆட்டி வைக்குது. கடந்த 5 வருட காலகட்டத்துல சனியின் தாக்கத்தினால கஷ்டப்பட்டீங்க. இதுக்கு பிறகு உங்களோட கொடுப்பினைகள், உங்க ஜாதகம் என்ன எழுதப்பட்டிருக்கோ, உங்களோட சுய ஜாதகம் என்ன எழுதப்பட்டிருக்கோ அந்த சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்க கண்டிப்பா முன்னேறத்துக்கான காலகட்டம் உருவாகும். இதுக்கு பின்னராவது உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து நான் என்ன ஜாதகத்தை, என்னோட ஜாதகம் என்ன சார் சொல்லுது, சுய தொழில் செய்வனா, தனியார் துறைக்கு வேலைக்கு போவனா அல்லது அரசு உத்தியோகத்துக்கு போவனா, சொந்த தொழில் தான் செய்வனா அப்படின்றத பார்த்துட்டு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கின்ற மாதிரி உங்களோட சுய ஜாதகத்தை ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க. நீங்க எந்த காரகத்துவத்தில் இருக்கீங்க, வெளிநாடு போவீங்களா, உள்நாட்டிலே இருப்பீங்களா, சொந்த தொழிலான்றது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதுக்கு பிறகு பயணிச்சீங்கன்னாக்கா எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே சீரும் சிறப்புமா இருக்குன்றீங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலையானது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கனால சுய தொழில் தொடங்குறதுக்கான ஒரு உன்னதமான காலகட்டமா இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலையானது இருந்துட்டு இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி தொழில் செய்தான் சார், தொழில் முடிச்சு போச்சு, இதுக்கு பிறகு இந்த தொழில் நல்லா இருக்குமானாக்கா கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே வேளையில உங்களோட சுய ஜாதகத்தை கம்பல்சரி எடுத்து எவ்வளோ இழந்துட்டீங்க, ஏன்னா சேர்த்து வச்சு எல்லாமே இழந்துட்டீங்க. ஒரு கொஞ்சம் சொற்ப பணத்தை கொடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குன்றத பார்க்கறதுனால நீங்க எதுவும் குறைந்து போக மாட்டீங்க. என்கிட்ட பார்க்கணுன்றது அவசியமே கிடையாதுங்க. உங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஜோதிடரை போய் கம்பல்சரி சந்திங்க. சார் வாழ்க்கையில இழந்ததை பத்திலாம் சொல்ல வேண்டாம், இதுக்கு பிறகு வாழ்க்கையில நான் முன்னேறுவேனா, எந்த தொழில் செய்தா முன்னேறுவேன், எந்த நேரத்துல அதை தொழில் தொடங்கலாம், எந்த காரியத்துக்கு வேலை செய்யலாம், சொந்த தொழில் செய்யலாமா, வெளிநாடுகளுக்கு போகலாமா, அரசு உத்தியோகத்துக்காக படிக்கலாமா, அல்லது என்ன வேலைகள் நான் செய்தா உயர்வு பெறுவேன், அந்த காரியத்தை சொல்லுங்க. எந்த நேரத்தில் எது செய்யக்கூடாதுன்ற மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னர் நீங்க முயற்சி எடுத்தால் தனுசு ராசி என்பவர்கள் வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கான காலகட்டங்கள் உருவாகும். எங்க சுத்தினாலும் தெரியாத சொல்ல வரேங்க, உங்க சுய ஜாதகமே வலிமை குறைந்திருந்தாலும் ஓரளவுக்கு பட்டமரத்துறை படிப்படியா வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில உயர்வுக்கான காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேங்க. அதனால இனிமேலுக்கு உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருட காலமா எனக்கு என்ன சார் குறை, திருமணத்துக்காக ஏங்கி காத்துட்டு இருக்கேன் சார், வயது கடந்துருச்சு, வயது 30 தொட போற மாதிரி இருக்கு, ஆனா வாழ்க்கையில திருமணமே இல்லைன்ற மாதிரி நினைக்கிறேங்க, எங்க போய் பார்த்தாலும் வேலை இல்லை, தொழில் இல்லை உங்களுக்குன்ற மாதிரி ஏதோ காரணத்தினால தடைபடுது, வருமான குறைவுன்றாங்க, வீடு இல்லை, நிலம் இல்லைன்றாங்க, ஏதோ ஒரு சாக்கு சொல்லணுன்றதுக்காக திருமணமானது தள்ளி போயிட்டு இருக்கு, எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதான்னு தெரியாது அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க. உண்மையாலுமே இன்றைய தேதியிலிருந்து 2025ஆம் ஆண்டு மே மாத காலகட்டத்துக்குள்ளார திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு கம்பல்சரி குழந்தை தரிச்சே தீருன்றீங்க. அந்த குழந்தையானது ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா 5ஆம் அதிபதி செவ்வாயா இருக்கனால உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையானது இந்த நேர காலத்தில் முதல் குழந்தைய ஆண் குழந்தையா பெற்றெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால இந்த நேர காலத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் செய்வதன் விளைவாகவும் உங்க குலதெய்வத்தின் வழிபாடுகள் செய்வதன் விளைவாகவும் மிகப்பெரிய வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதே போல 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களோட முயற்சிகள் எல்லாமே பணிதமாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படின்றீங்க.
எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும். 4ஆம் இடத்தில் ராகு இருந்தால் பழமையான வீடுகளை வித்துட்டு புதுமையான வீடுகளை கட்டக்கூடிய யோகங்கள் உருவாகும். இந்த நேரத்தில் ஏதாவது வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும்னாக்கா யோசிக்காமல் இந்த மாத காலங்களில் முகூர்த்தத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா அடுத்த 1 வருட காலத்துக்குள்ளார நீங்கள் கட்டி முடிக்கப்பட்டு வீட்டுக்கு குடி போகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி எதிரி தொல்லைகள் அதிகமாக இருந்து பிரச்சனைகளால் காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிரி தொல்லைகள் விலகி உங்களுக்கு வாய்ப்புகளானது உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த தொழிலில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களை வென்று நீங்கள் அதில் சாதனை படைக்கக்கூடிய காலகட்டங்கள், எதிரிகள்லாம் உங்களை விட்டு ஓடுறக்கூடிய காலகட்டங்கள்லாம் உருவெடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதே போல் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்க்கக்கூடிய இடமானது உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சி, தொழில் மூலியமாக லாபங்கள், பொருளாதார அபிவிருத்திகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களோட சுயஜாதகத்தில் வெளிநாட்டுக்கான யோகங்கள் இருந்தால் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்க்கறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், அழியா சொத்து சேர்க்கை, வீடுமனை வாசல் வாங்குவது, வீடுமனை வாசல் கட்டுவது, குடிபெயர்வது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யக்கூடிய அமைப்புகளானது உருவெடுக்கின்றவிதிங்க. அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது இருக்கிறனால தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றவிதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் கிடையாது. திருமணம் ஆகாத நபர்களுக்கும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதன் மூலமாக இந்த மாதத்திலே குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய அமைப்புகளும் உருவாகுன்றவிதிங்க. மற்ற விதத்தில் எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்பாகவே இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடைய ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான். உங்க ராசிக்கு அதிபதி குரு பகவான் இப்போ உங்க ராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் செவ்வாயுடைய சேர்க்கையில நட்பு கிரகமா இருக்கிறாரு. அப்போ 6ஆம் இடம் அப்படின்றது அதாவது அடிமை தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட இடம். பொதுவாக 6ஆம் இடம் அப்படின்றது இப்போ நம்ம ஒருத்தர் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா அவங்க எல்லாமே 6ஆம் இடம் தான் பார்க்கணும். அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சுய தொழிலுக்கு நம்ம 10ஆம் இடம் சொல்றோம். அப்போ இந்த அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம் உங்க ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சி, அதாவதுன்றது ஜென்மத்தில் வந்து உக்காந்து செவ்வாயோட ஆட்சி பெறும்போது அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருமங்கள யோகத்தோட இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்க்கும்போது 100% இந்த உடைய மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு 15 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கலைங்க. ஆண்டவன் 1000 வருஷம் கொடுத்துருந்தா எனக்கு 1000 வருஷம் வேண்டாங்க, நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தா போதுங்களாம். ஆனால் இன்னைக்கு காலம் அப்படி இல்லை. 4 நாள் வாழ்ந்தா கூட நல்லா வாழணும். அரகரன்றவன் அவதி வைக்க போகிறதில்ல, இலவுக்குறம் தாலி இருக்க போகிறதில்ல, இல்லைங்களா? சொல்கிறவங்க வந்து யாரும் காப்பாற்ற போகிறதில்ல. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்க்கும்போது 100% இன்னைக்கு வந்து பார்க்கும்போது 100% இன்னைக்கு வந்து அந்த குரு செவ்வாயோடைய சுக்கிர வீட்டில் சேரும்போது பண கஷ்டங்கள் கொஞ்சம் இருந்தாலும் அதே உங்களுக்கு இந்த 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது சந்திரனுடைய வீட்டில் கடக ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பகைப்பட்டு உட்காரும்போது 17ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து பார்க்கும்போது தன் சொந்த வீட்டில் போய் அவர் ஆட்சியாக உட்கார்றாரு. அப்போ ஆட்சியாக உட்காரும்போது என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய பண தேவை பூர்த்தி பண்ணுறாரு. ஏன்னா இன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து தன் சொந்த வீட்டில் போய் ஆட்சியே உட்காருவார். அந்த உடைய தருணம் இந்த உடைய ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா அடுத்தது ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் கிட்டத்தட்ட ஒரு 15 தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டில் ஒரு ஆட்சியாக இருப்பார். அப்படி ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இப்போ சுக்கிரன் அதாவது வீட்டில் குரு 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய பண தேவைகள் ஓரளவுக்கு குறையும், பண கஷ்டங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு விலகும். ஏன்னா நான் சம்பாரிச்சுங்க, என் கையில் வரல, நான் கொடுத்துட்டேன், கேட்டால் தரமாட்டுக்கிறாங்க, இன்னைக்கு வந்து உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, இன்னைக்கு படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை, மொத்தத்தில் வந்து பறக்க பாடுபட்டு பட்ட கடனுக்கு வட்டி கட்ட முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். பொதுவாக தனுசு ராசிக்காரங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து கருத்ததெல்லாம் பால், வெளுத்ததெல்லாம் தண்ணி. பாலும் வெல்ல, பால்டர் வெல்ல, பால் குடிச்சிடலாம், பால்டர் குடிக்க முடியாது இல்லையா? நம்பி கிடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முதல் ராசி யாருன்னா தனுசு ராசி தான்.
எல்லாரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. 10 பேர் வாழ்கிறதுக்கு வந்து நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீங்களே தவிர, ஆனால் உங்களால் ஒருத்தர் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக உங்கள் ராசி ஒரு முன்னுதாரணமே இல்லை. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி குருவாக இருக்கிறாரு, நவகிரகத்திலேயே ராஜா. அப்படி பார்த்தீங்கன்னா நவகிரகத்திலேயே ராஜா குரு பகவானாக இருந்து அவருடைய வீட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து அதாவதுன்றது 6ஆம் இடத்துல உட்காரும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியங்கள். இப்போ உதாரணம் சொல்லணும்னா இன்னைக்கு புத்திர பாக்கியங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் யாரோட கூட இருக்கிறாரு? அவரும் குரு கூட தான் சேர்க்கையாக இருக்கிறாரு. ஏன்னா ரிஷப ராசியில தான் பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் நட்பு கிரகமாக இருக்கிறாரு, சுக்கிரன் வீட்டில் நட்பு கிரகமாக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு புத்திர பாக்கியமாக நல்லா இருக்கும். இது உங்களுக்கு எந்த டேட் வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு 26ஆம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஏன் 26ஆம் தேதி வரைக்கும் சொல்றீங்க அப்படின்னா 26ஆம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னா குரு மங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் 26ஆம் தேதி என்ன பண்றாருன்னா ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து அடுத்தது என்ன பண்றாருன்னா புதனுடைய வீட்டுக்கு, அதாவது மிதுன ராசிக்கு போறாரு. அங்க போயிட்டு என்ன பண்றாருன்னா அவரு நட்பு கிரகமா உட்கார்றாரு. அப்ப நட்பு கிரகமா உட்காரும் போது அந்த 6ஆம் தேதிக்குள்ளாரியே உங்களுக்கு புத்திர செல்வங்கள் கண்டிப்பா கொடுத்துருவார். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முதல் குழந்தை இருந்து 2வது குழந்தை இல்லாத எதிர்பார்க்கறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். சரிங்களா? புத்திர செல்வங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு விளையாட்டுத்துறை, நான் வந்து ஒரு விளையாட்டுத்துறை ஒரு ஸ்போர்ட்ஸ் லைன்ல இருக்கிறேங்க. நான் ஒரு சிலம்பு கற்றுக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு கராத்தா கற்றுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஜிம்பாயாக இருக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு கபடி பிளேயராக இருக்கிறேன், ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுவார், மோட்டிவாக இருப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் கிட்டத்தட்ட 26 தேதிக்குள்ளார உங்களுக்கெல்லாம் நிறைய ஒரு மாற்றங்கள் நடக்கும். உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் கண்டிப்பாக. சரிங்களா? அதை போல பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு நடக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து 3ஆம் இடத்துல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சனி இன்னைக்கு அவர் வந்து ஆட்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு 3ஆம் இடம் சொல்றது வந்து அதாவதுன்றது வந்து சகோதரஸ்தானம், தைரியஸ்தானத்துல சனி வந்து இப்ப வந்து கட்டன்றது ஆட்சியா இருந்தா கூட அவர் வக்கர நிலையில் இருக்கிறார். இப்ப ஒரு வக்கரத்தில் இருக்கிறார். சனி வந்து இப்ப வக்கரத்தில் இருக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்னன்னா நம்ம தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி. அவர் 3ஆம் இடம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப தைரியஸ்தானத்துல சனி இருக்கும்போது கண்டிப்பா பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார ஒரு பண தேவை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நான் ஒரு லோன் எதிர்பார்க்குறேன், நான் சீட்டு போட்டுருக்கிற பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இன்றைக்கி ஏதோ ஒரு அமௌண்ட் எதை கிடைக்குமா, என் மனைவி வேலைகள் கிடைக்குமா, என் தாய் வேலை கிடைக்குமா, இல்லையா நான் சம்பாதிச்சதை கூட எனக்கு கிடைக்குமா, இல்லை இதையும் தாண்டி ஏதாவது என்னுடைய சொத்து நான் அதை விற்கலாம்னு இருக்கிறேன், நான் எதிர்பார்க்குற அளவுக்கு பாதி ரேட்டு கூட போகலிங்க, ஏன்னா கூட இருக்கிறவங்களே குளிப்பறிச்சு விடுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு மாற்றம் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். கிட்டத்தட்ட 26ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகள் உங்கள் காதுபட கேட்பீங்க. ஏன்னா 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மாறுறாரு. 25ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து இன்னைக்கு சிம்ம ராசியில பகைப்பட்டு இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து என்ன பண்றாருன்னா 25ஆம் தேதி அடுத்தது கன்னி ராசிக்கு நீச்சம் அடைகிறார். அப்ப அதுக்குள்ளார என்ன பண்ணுவாரு? உங்களுடைய குறைகள் என்ன அது கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இருந்தாலும் பொதுவாக இந்த தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு அதாவதுன்றது கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் ஒன்றுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா கட்டன்றது 4 காசு சம்பாரித்து 1 காசு கூட மிச்சம் வைக்க முடியாத பறக்க பாடுபட்டு பட்ட கடனுக்கு வட்டி கட்ட முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் இதுலேயும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாழ்ரச்சனி நடக்கும்போது கூட எனக்கு இவ்வளோ ஒரு பாதிப்பு இல்லை சாமி, ஆனால் அந்த யாழ்ரச்சனி முடிஞ்சு என்னை ரொம்ப வாட்டி வதைக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா எதுக்காவது எனக்கு ஒரு வழி பிறக்குமா அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா முருகனுக்கு அதாவதுன்றது இன்னைக்கு குரு பகவானுக்கு உகந்த ஆலயம் முருகருடைய ஆலயம், எங்கே வேணாலும் போகலாம். அதுலேயும் பர்டிகுலர் இன்னைக்கு வந்து திருச்செந்தூர் முருகனை போய் கும்பிட்றது ரொம்பவும் கண்டிப்பாக ஒரு விசேஷமாக கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தை கோயிலுக்கு உகந்தது இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அம்மனுக்கு உகந்த மாதம். அப்போ இந்த ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதம் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 16 தேதி வரைக்கும் இருக்குதுங்க.
நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரிஞ்சு போகாமல் இருப்பாங்க, சிலருக்கு தெரியாமலே இருப்பாங்க. ஒன்று குலதெய்வத்துக்கு தெரிஞ்சு போயிட்டு வாங்க. அப்படி குலதெய்வம் தெரியலையா உங்கள் ராசிக்கு உகந்த ஆலயத்துக்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக சொல்கிற திருப்பம் நடக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது கட்டன்றது வந்து தனுசு ராசிக்கு அதிபதி 6ஆம் இடத்துல இருந்திருந்தாலும் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் அவரும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து புதன் பகவான் கட்டன்றது வந்து பார்க்கும்போது 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 9ஆம் இடத்துல இருந்தால் கூட இன்னைக்கு வந்து 22ஆம் தேதி புதன் பகவான் வக்கர நிலை அடைகிறாரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா இன்னைக்கு 22ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி புதன் வக்கர நிலை அடைஞ்சு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா சிம்ம ராசியில் இருந்து மீண்டும் என்ன பண்ணுறாரு ரிபேஸில் வர்றாரு, வந்து கடகராசியில் உட்கார்றாரு. கடகராசியில் வந்து உட்காரும் போது கண்டிப்பாக உங்களுக்கு 8ஆம் இடம், அப்படிமா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்போ ஹெல்த் கொஞ்சம் நல்லா இருக்கு, உடல் உபாதி இருக்குதுங்க, என் தாய்க்கு ரொம்ப பிரச்சனை, என் தந்தைக்கு பிரச்சனை, என் மனைவிக்கு பிரச்சனை, என் குழந்தைகளுக்கு பிரச்சனை, ஏதோ சரியாகுமா? அதுக்கு முழுக்க உங்கள் சுய ஜாதகம் கண்டிப்பாக பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா மண்மனையை அமைக்கிறதுக்கு உண்டான இடமும் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம். இப்போ அந்த 8ஆம் இடத்துல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புதன், ஏன்னா புதன் வந்து அறிவுக்காரகன். சந்திரன் வீட்டில் போய் இன்னைக்கு புதன் வந்து வக்கர நிலை அடைஞ்சு உட்காரும்போது, அதே மாதிரி வந்து பார்க்கும்போது இன்னைக்கு சனி வக்கர நிலை அடைஞ்சு புதனை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? பொதுவாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு தருணம், ஒரு வளரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறீங்க. சரிங்களா? இன்னைக்கு அந்த வளரக்கூடிய ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு முழுமையாக சொல்லணும்னா 25 தேதிக்குள்ளார உங்களோட கனவு கண்டிப்பாக நனவாகும். சரிங்களா? உங்களோட மெயின் உடல் உபாதைகள் கண்டிப்பாக சரியாகும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் அதாவது எவ்வளோ நேரம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேரத்தை விட்டு என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கும், அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஜோதிட நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.